கேரளாவிலிருந்து 15 டாக்ஸை எடுத்துகிட்டு வந்து தமிழ்நாடு பார்டரில் விட்டுட்டு போயிருக்காங்க. எதுக்காக விட்டுட்டு போயிருப்பாங்க? அங்கே நாய்கள் அதிகமாயிருச்சுன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கும். நாய்களால் தொந்தரவு இருக்குன்னு யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு தெருவில் 2 நாய் இருக்கிறதுக்கும் 10 நாய் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கருத்தடை செஞ்சால் 2 நாய் 2ஆகவே இருக்கும். எப்படி 10 ஆகும்? அப்போ எப்படி பிரச்சனை அங்கே க்ரியேட் ஆகும்? இந்த ஹோல் சிச்சுவேஷனில் மிஸ்டேக் யார்கிட்ட இருக்குது? டாக்ஸ் கிட்ட இருக்கா? ஃபீட் பண்ணவங்க கிட்ட இருக்கா? கம்ப்ளைண்ட் பண்ணவங்க கிட்ட இருக்கா? இல்லை கவர்மெண்ட் கிட்ட இருக்கா? நாய் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சிருந்ததுன்னா அதுவே தானே ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏபிசி சென்டருக்கு போய் எனக்கு அனிமல் பர்த் கண்ட்ரோல் பண்ணி விட்டுருங்க, ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருங்கன்னு சொந்தமாக கேட்டிருக்கோம். என் குழந்தைங்களை இந்த சுச்சுவேஷனில் வளர்க்க முடியல, சேஃப்டியாக வளர்க்க முடியல, அவங்களுக்கு தேவையான உணவும் தண்ணியும் இல்லை, எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருங்கன்னு கேட்டிருக்கோம். சரி, ஃபீடர்ஸுக்கு அவேர்னஸ், இதுக்கான விழிப்புணர்வும் அப்புறம் ஃபெசிலிட்டிஸும் இருந்ததுன்னா அவங்களும் இதுக்கான ஏபிசிக்கான முயற்சி செஞ்சு பண்ணி விட்டுருப்பாங்க. டாக்ஸுக்கு ஏபிசி செஞ்சு விட்டுருப்பாங்க. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணவங்க என்ன பண்ண முடியும்? கம்ப்ளைண்ட் பண்ணவங்களுக்கு இந்த அவேர்னஸ், ஏபிசி பற்றியான அவேர்னஸ் இல்லாததுனால தான் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே இந்த மாதிரியான லார்ஜ் ஸ்கேலில் டாக்ஸை பற்றியான அவேர்னஸையும் அதுக்கான ஏபிசி சென்டர்ஸ் எல்லாம் வைக்கிறது யாருனால முடியும்? கவர்மெண்ட்னால தான் முடியும். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோலையும் இப்போவும் சொல்கிறேன், ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் உங்கள் ஃபீடிங் ஏரியாவில் இருக்கிற டாக்ஸுக்கு செஞ்சு விடுங்க. ஒரு மேலும் ஒரு ஃபீமேல் டாகும் கருத்தடை ஆப்ரேஷன் செய்யாமல் இருந்தாங்கன்னா 60,000 நாய்கள் 6 to 8 வருஷத்தில் உருவாயிருவாங்க. இத்தனை நாய்களுடைய கொடுமைகள் உங்களால் தவிர்க்க முடியும் நீங்கள் ஏபிசி பண்ணிங்கன்னா. டாக்ஸ் மட்டும் இல்லைங்க, கேட்ஸுக்கும் தான், ஸ்ட்ரே கேட்ஸுக்கும் தான் நீங்கள் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ப்ரீட் டாக்ஸ் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா அது ஒரு பப்பி மில்லுங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். நிறைய டார்ச்சர் கொடுமைகள் நடக்குது. அடாப்ட், டோன்ட் ஷாப். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இருக்கிற டாக்ஸை எடுத்துகிட்டு வீட்டில் வளர்க்க பாருங்கள். புது டாக்ஸை பணம் கொடுத்து நிறைய வெரைட்டிகள் வருதுன்னு சொல்லிட்டு வாங்கிடாதீங்க. ப்ரீட் பின்னாடி போகாதீங்க. இதன் மூலமாகவும் நீங்கள் ரோட்டில் இருக்கிற டாக்ஸை கண்ட்ரோலில் வைக்க முடியும். ஃபீடர்ஸ் கவனத்தில் வச்சுக்காங்க. உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஃபீட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபீமேல், ஒரு பெண் நாய்க்காவது கருத்தடை ஆப்ரேஷனை செஞ்சு விட்டுருங்க. இல்லைன்னா நீங்கள் சீக்கிரமாகவே உங்கள் ஏரியாவில் ஒரு வில்லனாக பார்க்கப்படுவீங்க அங்கே இருக்கிற சொசைட்டி பீப்புள்னால. முதல்ல ஃபீமேலுக்கு பண்ணுங்கள், அதுக்கப்புறமா ஒரு மேல் டாக்கும் செய்ய பாருங்கள். நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க இதுக்கு நிறைய பணம் செலவாகும் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு. ஆனால் வாரம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். அவங்களுக்கான ஃபீடிங் ஆகட்டும், மருத்துவ வசதி ஆகட்டும், இது எல்லாம் செய்கிற காஸ்ட்டில் நீங்கள் ஒரு தடவை இந்த ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். எவ்வளவோ செலவையும் எவ்வளவோ ப்ராப்ளம், கிளாஷ் வித் த சொசைட்டியும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ப்ளீஸ் நீங்கள் இதற்கான முயற்சியை எடுங்க. இந்த வீடியோவை யாராவது அஃபீஷியல்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஜேர்னலிஸ்ட் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற டாக்ஸ் எல்லாருமே ஏபிசி அனிமல் பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷன் ஆயிருக்கா, அந்த டாக்ஸுக்கெல்லாம் ஆப்ரேஷன் ஆயிருக்கான்னு பாருங்கள். அப்புறம் வேக்சினேட்டட், தடுப்பூசி போட்டிருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த திங்ஸ் எல்லாம் ஏபிசியும் வேக்சினேஷனும் நடக்காமல் இருந்ததுன்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற கவர்மெண்ட்டில் நீங்கள் தான் இன்சிஸ்ட் பண்ணி முயற்சி எடுத்து இந்த 2 வேலையையும் செய்ய வைக்கணும்னு நான் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அதே மாதிரி வேக்சினேஷனும் சரியான ஸ்டோரேஜில் இல்லாமல் நிறைய டாக்ஸுக்கு ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டு கூட அது ஒர்க் ஆகாமல் இருக்குங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னொரு விஷயம், ஏபிசி மையங்கள் சில மையங்கள் ரொம்ப சரியான முறையில் பராமரிக்கப்படாமல் இருக்கிறதுனால அங்கே பர்த் கண்ட்ரோல் ஆப்ரேஷனுக்கு போயிட்டு வர டாக்ஸ் நோய் தொற்று, சிடி நோய் தொற்று வர்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதை பற்றியும் நீங்கள் தான் சார் கவனம் எடுத்து நீங்கள் தான் அதை சரி பண்ணி கொடுக்கணுன்னு தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். சேஃபான முறையில் டாக்ஸ் எல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு வேக்சினேஷன் போட்டுட்டு வரணும்னு நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். நாங்கள் எங்கே போனாலும் ஏபிசி வேக்சினேஷனை ரெகுலராக செஞ்சிட்ருப்போம். எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த சுச்சுவேஷன்லேயும் அதை கான்ஷியஸாக பண்ணிகிட்ருப்போம். ஏன்னா ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ட்ஸை இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம கண்ட்ரோலில் வைக்க முடியும். இப்போ கூட ரீசண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க,
ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ராணி உடைய ஆப்ரேஷனை பார்த்துருக்கோம். அதோடு இல்லைங்க, லாஸ்ட் வீக் வந்து 2 ஃபீமேல்ஸ் அகெயின் 2 ஃபீமேல் டாக்ஸுக்கும் பண்ணிட்டோம். அதை பற்றியான வீடியோவும் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க, பாருங்கள். ஃபீடர்ஸ், உங்கள் டாக்ஸை வந்து ஏபிசி சென்டருக்கு அனுப்பி வைக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருங்க. யார் எடுத்துகிட்டு போகிறாங்க, வண்டி நம்பர் நோட் பண்ணி வைங்க, ஃபோட்டோ எடுத்துக்காங்க. வண்டி ஓட்டிகிட்டு வந்த டிரைவர்கிட்டையும் நம்பர் வாங்கி வச்சுக்காங்க. எந்த சென்டருக்கு போகுதுன்னு, ஏபிசி சென்டருக்கு போகுதுங்கிற விஷயங்களை டீட்டெயில்ஸாக கவனமாக நோட் பண்ணி வச்சுக்காங்க. ஃபாலோ அப் பண்ணுங்கள். உங்கள் டாக் எப்படி இருக்குன்னு கால் பண்ணி ஃபாலோ அப் பண்ணுங்கள். முடிஞ்சால் நடுவில் போயிட்டு வாங்க. ஒரு வாரத்துக்கு வச்சுருப்பாங்க, ஒரு வாரம் அல்லது 5 நாட்களுக்கு வச்சுருப்பாங்க. போய் பார்த்துட்டு வாங்க. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்காங்க. ஏன்னா நிறைய மெசேஜ் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கிறது என்னதுன்னா, டாக்ஸ் வந்து தெரியாமல் பை மிஸ்டேக் வேறு அட்ரஸ்லையும் போய் விட்டுடுறாங்க. இறக்கி விடுங்கும்போது வேறு இடத்துல விட்டுடுறாங்க. இதனால் நாய் உங்கள் ஃபீடிங் ஏரியாவில் இருக்கிற டாக்ஸ் வந்து தொலைகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க அந்த விஷயத்தில். நம்ம கேரளா இன்சிடெண்ட்டை சொன்னோம். இது மாதிரி எல்லா பக்கம் நடந்துட்டு தாங்க இருக்கும். இதை எல்லாத்தையுமே தவிர்க்கணும். ஜங்கிள் எடுத்துகிட்டு போய் விடுறது, தெரியாமல் கவரில் கட்டி எடுத்துகிட்டு போய் விடுறது குட்டிங்களை, இது எல்லாத்தையும் தவிர்க்கணுன்னா இந்த ஏபிசி மட்டும்தாங்க ஒரே வழி. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நாய்கள் பற்றிய வீடியோ பார்க்குற உங்ககிட்ட மட்டும்தான் நான் என்னால் இந்த மெசேஜை வந்து கன்வே பண்ண முடியும். செயல்படுத்துங்க. ஏபிசியை கண்டிப்பாக செயல்படுத்துங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி பல பயனுள்ள வீடியோக்களை வந்து நம்ம ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.